பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான பிரசங்கியாரின் பிரசன்ன வசனம் என்னவென்று பார்ப்போமா? அது பிரசங்கி 11வது அதிகாரம் 3வது வசனம். பிரசங்கி 11:3. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். அதாவது இதனுடைய மனித வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத இந்த சின்ன உதாரணத்துல பிரசங்கியார் கூறுகிறார். இதுல 2 விதமான மனிதர்கள், 2 விதமான சிந்தனைகள் இருக்குது. இதுல முதல் பகுதியில மேகங்கள் வானத்தில் மேகங்கள் கருத்து மேகம் நிறைந்திருந்தால் அது மழையாக பூமியின் மேல் பொழியும். அந்த பூமி குளிர்ந்து மழை என்பது பூமிக்கு உற்சாகம் தரும் ஒரு விஷயம் அல்லவா? அது செடிகள், மனிதர்கள் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது மழை. அது போல மழை இன்னொரு விதமான மனிதர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது, ஒரு மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் அது விழுந்த இடத்தில் அப்படியே கிடைக்கிறது. இந்த விதமான மனிதர்களும் இருக்கிறார்கள். அதாவது ஒரு சில ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் பண்ணி கடந்து மழையை போல, மேகத்திலிருந்து மழையை போல மற்ற அனைவருக்கும் சந்தோஷத்தையும் சம்பூர்ணத்தையும் கொடுக்கிறார்கள். இன்னொரு சில மனிதர்கள் மரம் போல ஒரு இடத்திலிருந்து வடக்கு பகுதியோ இல்ல தெற்கு பகுதியோ எங்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே அப்படியே கிடந்து மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவாகவே மரம் குறுக்க விழுந்து. இப்போ மழை நேரத்துல எல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஹில் ஏரியாக்கெல்லாம் போகும்போது அங்க ஃபுல்லா 2 சைடும் நிறைய மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கும், மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் டியூ டு ரெயின், மழைனால என்ன ஆகும், உடஞ்சி இந்த ரோடு குறுக்க விழுந்து கிடக்கும். அது நிறைய தொந்தரவுகளை கொடுக்கும். பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் அனைவருக்கும் அவங்க சீக்கிரமா அவங்க போய் சென்றடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாதபடிக்கு அது குறுக்கே விழுந்து அசையாமல் அப்படியே கிடக்குது. அது மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. அது அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று பிரசங்கியார் இன்று அறிவுறுத்துகிறார். மீண்டும் நாளை இது போல சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.